ரயில்வே ஸ்டேஷன்லேயே நீங்கள் ரூம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா irctc.com அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் கீழே IRCTC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளார போனோடனே டாப் லெஃப்ட் கார்னரில் 3 பார் இருக்கும். அந்த பாரை கிளிக் பண்ணிட்டு உள்ளார வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹோட்டல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டிங்கன்னா ஒரு பொம்மை வந்து ஒரு இதில் வந்து படுத்துருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து PNR நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுங்க. அதில் உங்களுக்கு என்ன விதமான ரூம்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். சிங்கிள் ரூம்லேருந்து ஃபேமிலி ரூம் வரை எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மெயினாக இதை உங்களால் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க. என்ன ரூம் புக் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்மெண்ட்ரி ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே உள்ளார போனதுக்கப்புறம் அந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி கேபின் மாதிரி ஒரு சின்ன சைஸில் ஒரு ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ். 240 ருபீஸுக்கு இது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பில்லோ வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு பிளாங்கெட் அதெல்லாம் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டாய்லெட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தேன். பாத்ரூம் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். இல்லைனா இவ்வளோ நீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தங்கலாம். உங்களுக்கு இங்கே தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஓகே, ரூம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரூம்ஸோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 240 வந்துச்சு ஒரு ஆளுக்கு 240. மொத்தமாக வந்து ரூம் 3 ரூம் டார்மெண்ட்ரி தான். ரூம்னால் நீங்கள் பெரிய ரூம்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து டார்மெண்ட்ரி தான். ஒரு ஆளுக்கு 240. ஏசி ரூமு ஓரளவு டீசெண்டாக இருக்குது. அந்த ரூமை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓரளவு டீசெண்டாக இருக்குங்க. படுத்து தூங்கலாம் ஒரு நாளைக்கு. அதுவும் பாத்ரூம் உண்மையிலே சொல்ல போனால் க்ளீனாக இருக்குது. உண்மையிலே வந்து பாத்ரூம்ஸ் வந்து க்ளீனாக இருக்குது. ஹைஜீனாக இருக்குது பாத்ரூம்ஸு. அப்புறம் வந்து ரூம்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நேரம் 12 ஹவர்ஸ் தான். 12 ஹவர்ஸுக்கு வந்து 240. 24 ஹவர்ஸுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 350 நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சாமா 350 சொன்னாங்க. அதான் ரூம்ஸ். இப்போ நாங்கள் எங்களோட ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறோம் சார் உங்களோட ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக ட்ரெயின் ஜேர்னி இது வரைக்கும் நான் 8 ஹார்ஸ் கண்டினியூஸாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்படி ஒரு ட்ராவல் பெண்டை நிமித்திடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக 1000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கோம் இங்கே திருவேண்டரம், திருச்சி திருவேண்டரம். 1000 கிலோமீட்டர்ஸ் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 1000லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து திருச்சியிலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 462 கிலோமீட்டர்ஸு. அதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து இன்னும் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 500 ஓவரால் நாங்கள் வந்து இந்த டூர் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு தான் நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் வந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோஸ்லாம் நார்மல் வீடியோஸ் தான். நாளையிலேருந்து நீங்கள் பார்க்க போகிற இன்றைக்கி நீங்கள் லொக்கேஷன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வர வழியில் அந்த லொக்கேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் தான் எடிட் பண்ணான், வீடியோ எடுத்தான், எல்லாமே தான் பண்ணான். நீ சொல்லு, அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப பச்சை பசேன்னு அப்படி நேச்சுரல் அழகாக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கேரளானா நானும் தூங்கவே இல்லை. 8 மணி நேரம். ஆக்சுவலாக என்ன தெரியுமா பண்ணா, அந்த விண்டோ சீட் இருக்கும். அந்த விண்டோ சீட்ல தான் உட்காந்துருந்தான். எமர்ஜென்சி விண்டோல உட்காந்தான். அதை ஓப்பன் பண்ணிட்டு தலையை வெளியே விட்டுட்டு பார்த்துக்கிட்டே வராங்க. இந்த கார்ல எல்லாம் போறப்ப அந்த நாய் வெளியே எட்டி பார்த்துட்டு வர மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டே வரான். வீடியோ ஒருத்தர் உள்ள போடா அப்படின்றான் அந்த குட்டி பையன். அதுவும் பார்த்துருக்கோம், கியூட்டா இருந்துச்சு அந்த குட்டி பையன். அப்புறம் அந்த குட்டி பையனோட அம்மா வந்து நல்லா பண்ணாங்கடா. அவங்க வாய்ஸ் நல்லாவே பண்ணாங்க. ஆனால் எங்களால் ஒழுங்காக கவர் பண்ண முடியல. அதை டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓரளவு கவர் பண்ணியிருப்போம். அப்புறம் வேறு என்னடா, நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். ரொம்பவே ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆனோமா என்னன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஆனோம் ரொம்ப. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்துருந்தோம். 3 மணி நேரம் கிட்டத்தட்ட உட்காந்துருந்தோம். கம்மி தான், பட் இருந்தாலும் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் உட்காந்துருந்தோமா, அது ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ. ஆனால் நாளைக்கு வந்து நல்லா சைட் அடித்தோம். நான்லாம் இருக்கிறேங்க. நானும் சுதர்சனும் செஸ் விளையாடிட்டு எல்லாமே இவன் தான் பண்ணான். உட்காந்துக்கிட்டு ஐயோ பாட்டு பாடுறோம், என்னென்னமோ பண்றான். எங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒரு சர்டன் டைம்ல வந்து இவனால நாங்கள் அடி வாங்கிடுவோமான்னுட்டு. ஆனால் இப்போ நாளைக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது எங்களுக்கு. நாளைக்கு எப்படி அந்த வீடியோ போய் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோன்னு தெரியல. அது என்ன வீடியோ சொல்கிறீங்களா? என்ன வீடியோன்ட்டு நாளைக்கு சர்ப்ரைசிங்காக சொல்லுவோம். நாளைக்கு சர்ப்ரைசிங்காக போகிறோங்க, ஒரு இடத்துக்கு போகிறோம்.
அது மோஸ்ட்லி அவங்களுக்கு அந்த இடம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாத இடமா தான் இருக்குது. ஆக்சுவலாக கேரளாக்காரங்க நிறைய பேர்ட்டு கேட்டாலே அந்த இடம் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. சில பேர் வந்து விசாரிச்சேன், என் கூட படிக்கிற பசங்களே கேரளா தான், அவங்கள்ட்ட விசாரிச்சேன், அவங்களுக்கே தெரியல. அவங்களே கூகுள் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த இடம் இங்கே இருக்கு. ஆனா அவங்க 2 பேர் அதுவா அதுவா ஐயோ பயங்கரமான இடமாச்சே போகாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. எதுவோ ஆக்சுவலாக நாங்கள் எடுக்க போகிற வீடியோ என்னான்னு இது பண்ணு இல்லை ஒன்றும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு மேலே ஆஃப் பண்ண போகிறேன்னு. அதில் நாங்கள் எடுக்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோஸ்ட் கண்டென்ட் ரிவீல் பண்ணிடுறேன். நான் கோஸ்ட் கண்டென்ட் தான் எடுக்க போகிறோம். அது எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து கோஸ்ட் கண்டென்ட்னோடனே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களோட ஆன்சரை. கோஸ்ட் கண்டென்ட் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடம், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச இடம், அந்த இடத்துக்கு தான் போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் நாளைக்கு. ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு கேப்சர் ஆகுதா ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று வாங்கியிருக்கோம் புதுசாக. அதை தூக்கடா அவனை இப்படின்னு காட்டினா தெரிஞ்சிடும். எங்க அது வெளியே எடுத்து காட்டுறா. ஒன்றும் இல்லைங்க, நைட் விஷன் கேமரா வாங்கியிருக்கோம். நைட் விஷன் கேமரா வாங்கியிருக்கோம். ஏதாவது 1-2 மாட்டுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வாங்குறோம். அந்த இடத்துல வைல்ட் அனிமல்ஸ்லாம் வேற இருக்குன்னு சொல்றாங்க. கரடி வருன்றான், யானை வருன்றான். இது இதை ஆன் பண்றதுக்குள்ள நாங்க பட்டோம் பாருங்க பாடு. ஐயோ சத்தியமா சொல்றோம், சுத்தமா முடியலங்க எங்களால. அதுல டயர்டானமோ இல்லையா இதில் ஆன் பண்றது. அப்புறம் கடைசியா ஒரு வழியா இது எப்படின்னா ஆன் பண்ணிட்டு மெமரி கார்டை கழட்டிட்டு போடுறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. ஆனால் அந்த என்ன பிரச்சனைக்கும் உண்மையிலே சொல்ல போனால் சொல்யூஷன் கிடச்சிருது. கொஞ்ச நேரம் அமைதியாக நாங்களே உட்காந்து லேட்டாக அப்படிதாங்க சொல்யூஷன் ஆனால் கண்டிப்பாக கிடச்சிருது. நிறைய பிரச்சனை அதெல்லாம் வந்து மேபி நாளைக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப வந்து சொல்கிறோம். நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு புது கார் வாங்க போகிறோம். புது கார் வாங்க போகிறோமா? கார் வாங்க போகிறோம். அது எப்படின்றத உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறோம். ஸோ இந்த சீரீஸை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒர்த் வெயிட்டை என்னடா சொல்கிறது வளர்றேன் போகிறேன் நான். சாரிங்க, தூக்கத்தில் வளர்றேன், டயர்டில் வளர்றேன். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வாட்ச் பண்ணுறதுக்கு உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் வந்து நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம்னு நம்புகிறோம், ட்ரை பண்ணுறோம். நாங்கள் இதுவரை நாங்கள் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து எப்படி இருந்திருக்கும்னு எங்களுக்கே தெரியும். ஆனால் இனிமேல் நாங்கள் எடுக்க போகிற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கிளாரிட்டியாக ப்ளஸ் உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு விதமாக நாங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இந்த வீடியோ. இன்னும் நிறையா ஸ்டெப் நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒன்று பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணாதீங்க. இதோட இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைமோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டீ சாப்பிட போக மாட்டாங்க. சரிங்க, நாங்களும் போய் டீ சாப்பிட்றோம். இந்த வீடியோ வந்து டீ டைமில் இதானுச்சு ரிலீஸ் ஆனிச்சுன்னா, ஐ மீன் நான் வெளியே விட்டேன்னா பப்ளிஷ் பண்ணேன்னா நீங்களும் டீ சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்னல அந்த பிளேஸ் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன பிளேஸ்ன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாய் சொல்லுங்கடா. பாய்.